ஹே ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெனிஸ் ஃப்ளேவர்லாம். இன்னைக்கு நம்ம ஒரு சீ ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு. நாங்கள் ஆக்சுவலி மார்க்கெட் போயிருந்தோம் மீன் வாங்கலான்னு. ஆனால் இந்த நண்டு கிடச்சிது ரொம்ப நாளைக்கு அப்புறமா. சரி வாங்கிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிராகவே வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு அது கொஞ்சம் வீட்டில் இங்கே அங்கே ஓடிட்டு இறங்கிட்டு அப்படி இருந்தது. அப்புறம் க்ளீன் பண்ணி ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிராப் கறி எப்படி பண்றது வீட்டில் ஈஸியா பண்றதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிராப்க்கு வந்து இந்த நண்டு கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுதான் பேஸ் மசாலா. அந்த மசாலாவுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல பெப்பர் எடுத்துக்கோங்க, ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். அதை வந்து கொஞ்சமா கடாயில வந்து வாட்டிட்டு, எண்ணெய் இல்லாம வாட்டிட்டு, அது கூட தேங்காவும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆக்சுவலி இந்த கிரேவிக்கு. அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் போட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்ல வதக்கிட்டு இருங்க. அப்புறம் சால்ட் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதங்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு, காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதையும் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த மசாலாவையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வதக்கி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நான் நிறைய எடுக்கல, ஒரே ஒரு கிரேவின்றதுனால ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கிராப்ஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட கிளறுங்க. ஓகேங்களா? தண்ணி எதாமல் ஊற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கிராபை போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி அந்த மசாலா இறங்குற வரைக்கும் அதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் உள்ளார நல்லா தண்ணி ஊற்றாமலே கிளறுங்க. இந்த மசாலா நல்லா அதில் கோட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் சிம்ல குக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு சிம்ல வச்சு எடுத்துட்டு கடைசியா கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எடுத்துட்டு சுட சுட சாப்பாட்டுலயோ இல்லைன்னா ரச சாதம் வச்சுட்டு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல அந்த பெப்பர், அந்த கொரியாண்டர்ஸ், அந்த ஃப்ளேவர் மசாலாலாம் செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. என் சின்ன பையனுக்கு சாப்பிடவே தெரியாது, பட் இருந்தாலும் அவன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். என் 2 பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்பவும் டேஸ்டியாவே இருந்தது. நீங்களும் சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.